உலக மக்கள் அனைவருக்கும் சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் என்ன ஒரு சிறப்பான விஷயத்தை பார்க்க போகிறோம் என்றால், செவ்வாய் பெயர்ச்சி அற்புதமான மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய செவ்வாய் பெயர்ச்சி, அதாவது மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு பெயர்ச்சி அடைகின்ற செவ்வாய் பெயர்ச்சி. இதனுடைய காலங்கள் 31/5/2024 முதல் 31/5/2024 முதல் 11/7/2024 வரை 11/7/2024 வரை. இதற்கு தமிழ் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வைகாசி 18 முதல் ஆனி 27 வரை. வைகாசி 18 முதல் ஆனி மாதம் 27 வரை இது தமிழ் தேதி. இந்த செவ்வாயுடைய பெயர்ச்சி 42 நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பான யோகத்தை எல்லாம் வழங்கப் போகிறது என்பதை மேச ராசிக்கு இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த செவ்வாய் பெயர்ச்சியுடைய ஒரு சிறப்பான யோகத்தை, கிரகங்கள் அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இவ்வளவு வலிமையா இருக்கு, அவ்வளவு வலிமையா இருக்கு அப்படின்னு வாய்க்கு வந்தபடி எதுவும் சொல்றதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. அது உங்க வாழ்க்கையில் நடக்க வேண்டும். அதை முக்கியத்துவம் வாய்ந்ததாக இதை சரியாக கணித்து சரியாக சொல்லப்படுவதால் இந்த செவ்வாய் பெயர்ச்சியுடைய பலன்கள். புரிஞ்சுறீங்களா? ஆக இந்த நிகழ்ச்சியிடம் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு என்ன ஒரு இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் அதற்கு முன்னாடி உங்களுக்கு என்ன விளக்கம் கொடுக்க போறேன் அப்படின்னா, சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உங்கள் ஒவ்வொரு பிரச்சனைகளும் தீர வேண்டும். சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உங்கள் ஒவ்வொரு பிரச்சனைகள் தீர வேண்டும். உங்கள் ஒவ்வொருவரின் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், எத்தனையோ பிரச்சனைகள் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அதாவது ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏற்பட்ட எத்தனையோ விதமான பிரச்சனைகள், எத்தனையோ வருடங்கள் இது நடக்குமா, இது ஏன் நடக்கவில்லை, எத்தனையோ ஜோசியரை பார்த்துட்டோம், எத்தனையோ பரிகாரம் பண்ணிட்டோம், எத்தனையோ கோயில் வழக்கு போயிட்டோம், எத்தனையோ ஜோசியரை பார்த்துட்டோம், நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து அதற்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்க வேண்டும். இது வெறும் வார்த்தைக்கு பேசப்படுகின்ற பேச்சு அல்ல. உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும். ஒரு நல்லது நடக்கக்கூடிய உங்கள் பிரச்சனைக்கு உங்கள் பிரச்சனைக்கு ஒரு முடிவு, ஒரு நல்லது நடக்கக்கூடிய நல்ல நேரம் இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உறுதியாக அமைய வேண்டும். அப்படி என்னென்ன பிரச்சனைகள்லாம் நீங்க வேதனைப்படுறீங்க, என்னென்ன பிரச்சனைக்காக குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைக்காக வேதனைப்படுறீங்க, அதை எடுத்து சொல்றீங்க. ஜாதகம் கொடுக்கும்போது சொல்றீங்க, ஐயா பிள்ளைக்கு கல்யாணம் முடியலையா, பொம்பளை பிள்ளைக்கு கிட்டத்தட்ட 3-4 வருஷமா மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்க, போற இடத்துல அப்போ முடியும் இப்போ முடியும்ன்றாங்க, எப்படி வந்து தையில முடியும்ன்றாங்க, தையில முடியல. இப்போ தை மாசி பங்குனி வைகாசி ஆகி போச்சு, இந்த வைகாசியாக முடியுமா, எங்களுக்கு வேதனையா இருக்கு ஐயா, அதுக்காகத்தான் உங்களை நம்பி வந்திருக்கோம் அப்படின்பா. ஏங்க கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமா நாங்கள் எத்தனையோ ஜோசியரை பார்க்குறோம்னு சொல்றீங்க. அப்போ ஒரு கல்யாணத்தை எப்போ முடியும் சொல்ல முடியாத ஒரு ஜோதிடம் உங்களுக்கு எதுக்கு? ரொம்ப வேதனைங்க. எங்க ஒரு கல்யாணம் எப்போ முடியும்னு சொல்ல முடியாத ஜோதிடம் உங்களுக்கு தேவையா? அது ரொம்ப அந்த ஒரு வேதனை இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தில் வரக்கூடாது. ஒன்று சரிங்களா? அடுத்து பையனுக்கு அதே மாதிரி தான். பையனுக்கு பார்த்தீங்கன்னா நேற்று ஒருத்தவங்க சொல்றாங்க 7 வருஷமா பார்க்குறாங்களாம்மா, பொண்ணு பார்க்குறாங்களாம் பையனுக்கு. நான் கேட்ட ஜாதகம் கொடுக்கும்போது என்னம்மா விஷயம்னா, கல்யாணம் முடியல, எத்தனை வருஷமா முடியல, 5 வருஷம் பார்க்குறீங்களா, 7 வருஷமா பார்க்குறோங்க அப்படின்றாங்க. புரிஞ்சுட்டீங்களா? இதெல்லாம் பெரிய விஷயமே அல்ல. அடுத்து வேலை, நான் ஐடி கம்பெனி வேலையா, ஒரு தனியார் துறை வேலையா, அரசாங்க வேலை கிடைக்குமா,
என் பையன் அரசாங்க வேலைக்கு நான் 4-5 வருஷமா பரீட்சை எழுதுனா இப்போ 1 மார்க் 2 மார்க்கில் போய் இவருக்கு அரசாங்க வேலை கிடைக்குமா? அதே நேரத்தில் கல்யாணம் முடிச்ச பொண்ணுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கு. இது எப்போ குழந்தை பிறக்கும்? இந்த குழந்தை பிறக்காதனால குடும்பத்தை ஒரே பிரச்சனையா இருக்கு. 2 குடும்பத்திலும் ஒரே பிரச்சனையா இருக்கு. ஒரு வம்சத்துக்கு ஒரு வாரிசு ஒரு குழந்தை பிறந்தா 2 குடும்பமே சந்தோஷமா இருக்கும். இதுக்கு ஒரு வழி கிடைக்குமா? இதுக்கு போகாத கோயில் செய்யாத பரிகாரம் பார்க்காத ஜோசியர் இல்லைங்க. இதுக்கு தான் உங்ககிட்ட ஒருத்தருக்கும். அடுத்து என்ன? குடும்பத்தில் கல்யாணம் முடிச்ச பொண்ணுக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு பிரச்சனை. அத்தனை பொறுத்து இத்தனை பொருத்தம் நல்லா இருக்க போய் தான் கல்யாணம் முடிச்சு வச்சு இன்னைக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்து போகல, உரிய பிரச்சனையா இருக்கு, டைவர்ஸ் வரைக்கும் போகுது. நாங்கள் பெரியவங்க என்ன பண்றதுன்னு வேதனைப்பட்டு உட்காந்துருக்கோம். 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். 2 குடும்பத்திலுமே நினைக்கிறோம். ஆனா ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்து போற மாதிரி தெரியல. இதுக்கு என்னதான் பண்றது? இந்த குடும்ப பிரச்சனைகள் தீருமா? எங்க வீட்டுக்காருக்கு தொழில் நாளுக்கு நாள் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. நல்ல ஒடிகட்டி பறந்த ஒரு தொழில். இன்னைக்கு இவர்கிட்ட தொழில் கத்துக்கிட்டவங்க நல்லா இருக்காங்க. ஆனா இவர் தொழில் ரொம்ப மோசமா போச்சு. கடன் பிரச்சனை அதிகமா போச்சு. இதெல்லாம் எப்ப தீரும்? ஆக இப்படிப்பட்ட வேதனைகள். பையன் நல்ல திறமையா நல்லா படிச்சிருக்கான், நல்ல இடத்துல வேலை பார்க்கிறேன், ஆனா கல்யாணம் முடிய மாட்டேங்குது. இப்படிப்பட்ட வேதனையோடு வரக்கூடியவர்களுக்கு நான் சொல்லுகின்ற உறுதியான உத்தரவாதம், நல்ல கவனிங்க. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு இங்க வரக்கூடாது. இந்த செவ்வாய் பயிற்சியுடைய சிறப்பு சக்தி யோக பலன்களை எந்த ராசிக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த ராசிக்கு அதிபதி, அதாவது விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய், அந்த விருச்சிக ராசி தான் பார்க்க போறோம். விருச்சிக ராசிக்கும் அதிபதி செவ்வாய் தான். ஆக அதாவது உங்கள் ராசிபதி, விருச்சிக ராசியான உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் மேச ராசிக்கு அதிபதியான செவ்வாயினுடைய இடத்தில் இருக்கக்கூடிய பலன்களை விருச்சிக ராசிக்கு பார்க்க. அது விருச்சிக ராசியும் மேச ராசியும் செவ்வாயினுடைய இடம். அப்ப விருச்சிக ராசிக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்கும்? நினைச்சதெல்லாம் வெற்றி, எதிரிகளை வெட்டி வீழ்த்துவது. இதுவரை இதெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொன்னவங்களுக்கு முன்னாடியெல்லாம் வீர தீரமான செயல்கள் எல்லாம், அதாவது வீர தீரமான செயல்கள் என்னென்ன, எப்படியாவது வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், இதை செஞ்சே ஆகணும், இதுவரை எனக்கு சரியா நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முழு, அதாவது தன் முழு சக்தி முழு திறமையை பயன்படுத்தி முன்னுக்கு வரக்கூடிய ஒரு சிறந்த காலம் இது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வியக்கத்தக்க யோகங்கள் பெறக்கூடிய அருமையான காலங்கள் செவ்வாயினுடைய பயிற்சி. அதாவது தன் கையே தனக்கு உதவுறேன்னு என்ன பண்றது? அப்ப தன் கை 10 கையா மாறக்கூடியது. விருச்சிக ராசிக்கு அதிபதியான செவ்வாயும் மேச ராசியில் 6ஆம் இடத்தில் அதற்கு அதிபதியான இடத்தில், செவ்வாய்க்கு அதிபதி விருச்சிக ராசிக்கு என்பது செவ்வாய்க்கு அதிபதி தான். அதே செவ்வாய் மேசத்தில் ஆட்சி பெற்று விருச்சிக 6ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்கும் பொழுது விருச்சிக ராசியுடைய சுய முயற்சிகள், விருச்சிக ராசியுடைய சுய முயற்சிகள், சுய திறமைகள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய நிலையில் இந்த செவ்வாய் பேச்சு உறுதியாக அமையும். ஏன்னா விருச்சிக ராசி அதிபதி செவ்வாய், அதே செவ்வாய் தான் மேசத்துக்கு அதிபதியாகி இந்த 42 நாட்கள் ஆட்சி பெற்ற செவ்வாயாக, அற்புதமாக ஆட்சி பெற்ற செவ்வாயாக, அதிகாரத்துவம் வாய்ந்த அதிகாரத்தை தரக்கூடிய செவ்வாயாக, அதிக வெற்றிகளை தரக்கூடிய செவ்வாயாக அமைய போகிறது. அது ஒரு வேலை வாய்ப்பு என்றாலும் சரி, ஒரு அரசு வேலை என்றாலும் சரி, ஒரு அதிகாரத்துவம் அந்த காவல்துறை சம்பந்தப்பட்ட உத்தியோகம் என்றாலும் சரி, கான்ஸ்டபிளிலிருந்து உயர் அதிகாரி என்று சொல்லக்கூடிய ஒரு IAS IPS என்று சொல்லக்கூடிய உயர்ந்த அதிகாரத்துவம் வாய்ந்த ஒரு பதவியை பெறக்கூடிய காலங்களும், ஏற்கனவே அந்த உயர் பதவியில் இருக்கக்கூடிய மேலும் பதவி உயர்வு பெறக்கூடிய காலங்களாகும், இடமாற்றம் பதவி உயர்வோடு பெறக்கூடிய காலங்களாகவும் இந்த செவ்வாய் பயிற்சி சிறந்த பயிற்சியாக அமையப் போகிறது. செவ்வாய் என்பது இடம், அதாவது பூமிகாரன் என்று பெயர் அவருக்கு. அதாவது பூமி சம்பந்தப்பட்ட தொழில்கள், அதாவது அரசாங்கத்தில் பூமி மக்களை மக்களிடம் அதிகாரத்துவம் செய்யக்கூடிய அத்தனை உத்தியோகம் பெறக்கூடிய நிலையில் இருக்கும். மக்களிடத்தில் ஆணையிடம் அதிகாரம் சொல்லக்கூடிய அத்தனை உத்தியோகங்களை பெறக்கூடியதாக இருக்கும்.
ஒரு வட்டாட்சியரிலிருந்து, ஒரு கலெக்டர்லேருந்து, ஒரு ஐஏஎஸ்லேருந்து, ஒரு ஐபிஎஸ்லேருந்து, ஒரு அதிகாரத்துவம் வாய்ந்த ஒரு விஓ அதிகாரிகள், ரெவன்யூ அதிகாரிகள் என்று சொல்லக்கூடிய இந்த மாதிரி ஒரு பதவியெல்லாம் பெறக்கூடிய ஒரு சிறந்த காலமாக அமையும். சொந்த தொழில் வியாபாரங்கள், சொந்த தொழில் ரியல் எஸ்டேட் தொழில்கள், வீடு கட்டக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில்கள், உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட தொழில்கள், மெடிக்கல் ஷாப் சம்பந்தப்பட்ட தொழில்கள், பார்மாசி தொழில்கள்லாம் புதிதாக உருவாகி மிகப்பெரிய ஒரு நல்ல தொழில் வியாபாரம் பெறக்கூடிய நிலையில் இருக்கும். ஏற்கனவே அந்த தொழில் செய்தவர்களுக்கு தொழில் மந்தமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த காலங்கள் தொழில் வியாபார விருத்தி மேலும் மேலும் வியாபார விருத்தி அடைந்து வருமான முன்னேற்றங்கள் அதிகம் வியாபாரத்தின் மூலம் தொழில் மூலம் வருமான முன்னேற்றம் பெறக்கூடிய காலங்களாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு எதிர்பாராத ஒரு தொழில் யோகங்கள், முன்னேற்ற யோகங்கள் ஏற்படக்கூடிய பண வரவுகள், வியாபாரத்தின் மூலம் தொழில் மூலம் பண வரவு அதிகமாக ஏற்படக்கூடிய காலங்களாக இருக்கும். அதே நேரத்தில் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் எதுவாக இருந்தாலும் அது மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய இந்த 42 நாட்களில் சரியான வெற்றி. இடம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட இடமா இருந்தாலும் சரி, அதே மாதிரி ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த காலங்களில் அதெல்லாம் கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட கேஸுகள் எதுவாக இருந்தாலும் பூமி இடம் வீடு சம்பந்தப்பட்ட கோர்ட்டு கேஸுகள் சம்பந்தப்பட்ட அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய காலங்களாக, கேஸுகள் வழக்குகள் வெற்றி பெறக்கூடிய காலங்களாக அமையும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஒரு அரசு அதிகாரியாக ஆக்கக்கூடியவர். பூமியை சார்ந்த சம்பந்தப்பட்ட தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த தொழிலை விருத்தி செய்யக்கூடிய முன்னேற்றம் தரக்கூடியவர் தான் அந்த பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய். செவ்வாய் என்பது நம்ம 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 திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான கிரகம். நம்ம உடம்புல என்ன திறமைகள் ஊறிக்கிட்டு அதில் ரத்தத்தில், அதான் செவ்வாய்க்கு ரத்தம் என்று பெயர். ரத்தத்திற்கு அதிபதி செவ்வாய். நம்ம உடம்புல என்ன ரத்தத்தில் என்ன திறமைகள் இருக்கு அந்த திறமைகள்லாம் வெளியே நம்ம கொண்டு மிகப்பெரிய வெற்றியாளராக ஆகக்கூடிய ஒரு சிறந்த காலமாக ஏற்படும். நம்ம திறமைகளை வெளிப்படக்கூடிய காலங்கள், என்னென்ன திறமைகள் என்னென்ன தொழில்கள் செய்து எப்படி முன்னுக்கு வர வேண்டுமோ அத்தனை திறமைகளும் இந்த காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் கூட மிகப்பெரிய வெற்றி அடையும். உங்களிடமிருந்து வரக்கூடிய அத்தனை ஒரு திறமைகளும் மிகப்பெரிய வெற்றியை உருவாக்கக்கூடிய நல்ல காலமாக அமையும். அதற்கு ஒரு சந்தர்ப்பங்கள், சிறந்த சந்தர்ப்பங்கள், உங்களுடைய திறமைகளுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக அமையும். புரிஞ்சுட்டீங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா செவ்வாய் என்பது நம்ம உடம்புல ஓடக்கூடிய இரத்த செல்கள் சம்பந்தப்பட்டது. நம்மளுடைய திறமைகள் அந்த உணர்வுகள் அடங்கியிருக்கும். அந்த உணர்வுகள் இரத்த உணர்வுகள் அடங்கியிருக்கும். அதெல்லாம் வெளிக்கொண்டு மிகப்பெரிய வெற்றியாளர் ஆகக்கூடிய ஒரு திறமைகளை வெளிக்கொண்டு வெற்றியாளர் ஆகக்கூடிய ஒரு நல்ல நேரமாகத்தான் இந்த செவ்வாய் அமையப் போகிறது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவர் ஹோட்டல் தொழில், உணவு தொழில், பார்மாசி தொழில், சினிமா சீரியல், சினிமா தொழில், சினிமா நடிக்கிறது, சினிமா எடுக்கிறது, ப்ரொடியூசர் சம்பந்தப்பட்டது, இசை சம்பந்தப்பட்டது, டிவி சீரியல் சம்பந்தப்பட்டது, டாக்டர் தொழில், இதெல்லாம் மருத்துவமனை புதுசாக உருவாக்குறது, மருத்துவமனை கட்டிடத்தை உருவாக்கி மருத்துவம் சார்ந்த தொழில் பார்க்கறது, இதெல்லாம் மிகப்பெரிய வெற்றியை உருவாக்கக்கூடிய நிலையில் இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? புதிதாக டாக்டராக உருவாக்கக்கூடிய நேரம் விருச்சிக ராசியில் இருப்பாங்க. அதே நேரத்தில் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய எந்த பணியிலும் விருச்சிக ராசிக்காரர்கள் உறுதியாக இருப்பார்கள். கலைத்துறையில் இருப்பாங்க, பத்திரிகை துறையில் இருப்பாங்க, மருத்துவத்துறையில் இருப்பாங்க, மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரசாங்க பணியில் நிறைய இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இந்த உணவு, அதாவது இந்த ரேஷன் கடை சம்பந்தப்பட்ட உணவு மண்டலங்கள், அதில் பணியாற்றக்கூடிய உயர் அதிகாரியாக இருப்பாங்க. உணவு வழங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர் அதிகாரியாக இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அதனால் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகமான காலங்களாக ஏற்படும். அது பொதுவாக செவ்வாய் அவருடைய காரகம் என்ன? வீடு, இடம், வாசல், பூமி சம்பந்தப்பட்ட தொழில், அக்னி சம்பந்தப்பட்ட தொழில், அது அக்னி டிஎம்டி கம்பிகள் சொல்கிறாங்க இல்லையா, அந்த கட்டட கம்பிகள் சம்பந்தப்பட்ட தொழில், எலக்ட்ரானிக் தொழில், இந்த தொழிலெலாம் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் சிறந்த இந்த முன்னேற்றங்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? நீங்கள் சொந்த தொழில் பண்ணாலும் சரி, அதே நேரத்தில் ஒரு அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணாலும் சரி, விருச்சிக ராசி அதிகாரத்துவம் வாய்ந்த உயர்ந்த அரசாங்க பதவியை தரக்கூடிய ஒரு அதிகாரத்துவம் வாய்ந்த பதவியை தரக்கூடிய இடத்துல இருக்குது. விருச்சிக ராசிக்காரர்கள் நிறைய அரசாங்க ஊதியம் பெறக்கூடிய நிலையில் சிறப்பான யோகங்களை பெறலாம்.
புரிஞ்சுதா? சொந்த வியாபாரம் செய்தாலும் சரி, எந்த வியாபாரமாக ரியல் எஸ்டேட் தொழில், மருந்து கெமிக்கல் தொழில், உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட எந்த தொழிலுமே சிறந்து விளங்கக்கூடிய நிலையில் சிறந்த ஒரு அதே இடத்துல டூ வீலர் ஷோரூமு, டூ வீலர் ஒர்க் ஷாப்பு, வாகன சம்பந்தப்பட்ட தொழில்கள், இதெல்லாம் சிறப்பான ஒரு யோகத்தை, நல்ல முன்னேற்றமான ஒரு யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய சிறந்த காலங்களாக அமையும். சரிங்களா? ஆக கண்டிப்பாக விருச்சிக ராசிக்கு செவ்வாய் பயிற்சி ஒரு சிறந்த யோகமான பயிற்சியாக இந்த 42 நாட்கள் உறுதியாக அமையும். இப்போ நான் சொல்லக்கூடிய பகுதி ஏதாவது சரியாக வரல, சரியாக நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் ஒரு மோசமான பாவ கிரக தசா புத்திகள் நடந்தால் நான் சொல்லக்கூடிய பலன்கள் தடைப்படும், நடக்காது. என்னடா நடக்க மாட்டேங்குது, என்னென்னமோ சொல்கிறீங்களே உண்மை நடக்க மாட்டேங்குது அப்படின்னு வேதனைப்பட்டீங்கன்னா உங்கள் ஜாதகம் சரியில்லைன்னு அர்த்தம். அப்போ கீழே ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க, நம்பருக்கு நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. உங்கள் ஜாதகத்தில் என்ன தான் இருக்குது, ஏன் நடக்கலை அப்படின்றத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நல்லா கவனிங்க, எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை எடுத்துட்டு என்கிட்ட வரல, என்ன பார்த்து சரியாக நடக்கலை அப்படின்ற வார்த்தையே வரக்கூடாது. அவரை பார்த்து அப்படியே நடந்துச்சுன்னு சொல்லக்கூடியதாக இருக்கணும். எங்கெங்கேயோ பார்த்தா, அங்கே போய் பார்த்தா, இங்கே பார்த்தா, அவர் பார்த்தா நல்லா அவர் நல்லா சொன்னார்னு சொல்லி அவரை போய் பார்த்தா நடக்கலை, இவரு நல்லா சொல்லுவாருன்னு சொல்லி இவரை போய் பார்த்து நடக்கலை, அங்கே போய் பார்த்தா இங்கே போய் பார்த்து நடக்கலை, சரி இங்கேயும் பார்த்து நடக்கலை அப்படின்ற வார்த்தையை வரக்கூடாது. திரும்பவும் சொல்றேன், ஒரு ஜோதிடத்தின் பால் சொன்னது நடக்கலை அப்படின்னா ஒன்று உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கணும், இல்லாட்டி ஜோசியம் தான் தப்பாக இருக்கணும். அந்த தவறு வரவே கூடாது. ஏன்னா இது இறைவனால் பிரம்ம வேத சாஸ்திரத்தில், இறைவனுடைய பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். ஆக மனிதன் படைத்ததில்லை. ஆக ஜோதிடம், இறைவன் படைத்த ஜோதிடம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் ஒரு முறை ஜாதகத்தை கையில தூக்கியாச்சுன்னா இது இந்த காலத்தில் நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.